திருச்சிற்றம்பலம். 42வது நாயனார் கலிக்கம்பர் நாயனார் புராணம். கைத்தடித்த வரிசிலையான் கலிக்கம்பர்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டதொகையில் கூறுகிறார். திருப்பெண்ணாடகம் என்ற ஊர் விருத்தாச்சலத்திற்கும் ஜெயங்கொண்டத்திற்கும் இடையில் உள்ளது. இந்த திருப்பெண்ணாடகம் என்னும் ஊரில்தான் கலிக்கம்பர் நாயனார் பிறந்தார். கலிக்கம்பர் நாயனார் சிவபெருமான் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் அளவில்லாத அன்பு கொண்டவர். பெண்ணாடகத்தில் உள்ள சிவபெருமானாகிய துங்காலை மாடத்து இறைவனை வழிபட்டு அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் பணியை தொய்வில்லாமல் செய்து வந்தார். ஒரு நாள் வந்திருந்த அடியார்களை அமுது செய்விக்க விரும்பி முறைப்படி அவர்களுக்கு பாத பூஜை செய்யும் பணியில் ஈடுபடலானார். அவருடைய மனைவியார் சொம்பில் இருந்து நீர் முகந்து அடியார்களின் திருவடியில் ஊற்ற கலிக்காம்பர் அடியார்களின் திருவடியை கழுவுவார். இந்த பணி தினமும் அன்றாடம் நடக்கக்கூடிய பணியாகும். தொய்வு இல்லாமல் செய்து வந்தார். அதன் முன் அடியார்களுக்கு அவர்களுடைய வயிறார அமுது செய்விப்பார். இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்த அடியார்களில் ஒருவர் முகத்தை பார்த்த அம்மையார், இவர் முன்பு தன்னுடைய வீட்டில் பணி செய்தவர் என்று நினைத்து அவ்வாறு பணி செய்யும் போது சொல்லாமல் போனவராயிற்றே என்று மனத்துக்குள் நினைத்தார். இத்தகைய பணியார்களின் காலை பற்றி தம் கணவர் கழுவும்படி ஆயிற்றே என்று நினைத்து சொம்பிலிருந்து நீரை ஊற்றும் போது நீரானது தடைப்பட்டது. இதை கண்ட கலிக்கம்பர் மனைவியின் மனநிலையை அறிந்து வாளால் அவருடைய கைகளை உடனே வெட்டிவிடுகிறார். எப்பவுமே சிவன் அடியார்கள் தன்னுடைய தொண்டிற்கு இடையூறு ஏற்படும் போது அது தன்னுடைய உறவினரானாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையானது மிக கடுமையானதாக இருக்கும். இவ்வாறேதான் சண்டேஸ்வர நாயனாரும் அபிஷேகத்துக்கு வைத்திருந்த பாலை தன்னுடைய காலால் தட்டிவிட்ட தந்தையின் காலை வாளை கொண்டு உடனே வெட்டிவிட்டார். இன்றைய உலகில் பலருடைய மனத்திலும் பெரிய வினா ஒன்று தோன்றுகிறது. அதை பற்றி சேக்கிழார் பெருமான் இங்கே ஆராய்கிறார். ஒரு காலத்தில் மிக சாதாரணமானவர்கள் என்று நம்மால் அறியப்பட்டவர்கள் சில காலம் கழித்து நம்மை சந்திக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை பற்றி நாம் முன்னர் கொண்டிருந்த அதே முடிவுடன் காணுகிறோமே தவிர இந்த இடைப்பட்ட காலத்தில் அறிவால், செயலால், பண்பாட்டால் அவர் வளர்ந்துள்ளாரா, தாழ்ந்துள்ளாரா என்று ஆராய முற்படுவது இல்லை. மனிதன் கால வளர்ச்சியில் தன்னை தானே உயர்த்தி கொள்ளவும் தாழ்த்திக் கொள்ளவும் முடியும். இந்நுணுக்கம் அனைத்தையும் அறிந்து எதிரே இருப்பவரை எடை போடுதல் என்பது முடியாத காரியமாகும். எனவேதான் நம் முன்னோர்கள் யாரையும் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்று மதிப்பிடாமல் அவர்களுடைய புறக்கோலத்தை வைத்தே அதற்குரிய மதிப்பை தந்தனர். அடியார் வேடம் போட்டவர்கள் எல்லாம்
அடியார்களாக இருப்பதில்லை. மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றில் முத்துநாதனும் ஏனாதிநாதர் வரலாற்றில் அதுசூரனும் எடுத்துக்காட்டாக உள்ளனர். அப்படியானால் உண்மை அடியாரை தேடி பிடிப்பது எப்படி? இது இயலாத காரியம் என்பதை அறிந்த நம் முன்னோர்கள் இந்த ஆராய்ச்சிக்குள் புகாமல் ஒருவர் கொண்டிருக்கின்ற வேடத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து வந்தனர். சிவ வேடத்தை சிவமாகவே கருதி வழிபட்டனர். அதனால் அவ்வேடத்தை தாங்கியவர் யார் என்ற ஆராய்ச்சிக்கு போகவே இல்லை. இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் பெரும்பகுதி வீணாயிருக்கும். இதனை நன்கறிந்த காரணத்தால் தான் சிவவேடம் தாங்கியவர்களே மெய்ப்பொருள் என்று சொல்லாமல் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று கூறுகிறார் சேக்கிழார். கலிக்கம்பரை பொறுத்தமட்டில் இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தார். எனவே சிவவேடம் தாங்கி வரும் அனைவரையும் யார் எவர் என்று ஆராயாமல் அவர்களை உபசரித்து உணவளித்தார். ஆனால் அவருடைய மனைவியார் அந்த நிலையை அடையாத காரணத்தால் அவதிப்பட்டார். வணக்கத்திற்குரிய தம் கணவர் யாருடைய காலை தொட்டு கழுவுகிறார்? அவர் நம்முடைய வீட்டில் சில காலத்திற்கு முன் ஏவலராக இருந்து சொல்லாமல் ஓடிப்போயினவராயிற்றே என்பதை அறிந்து கொள்கிறார். உடனே மனம் பேதலிக்கிறது. முன்னாள் பணியாளன் அவருடைய காலை தன்னுடைய கணவர் தொட்டு கழுவ வேண்டுமா என்று நினைக்கிறார். இவர் மனதில் நினைத்த எண்ணம் ஓடுவதை கலிக்காமர் நன்கு அறிந்திருந்தார். அதனாலேயே உடனடியாக வாளை எடுத்து மனைவியின் கையை துண்டித்து விட்டார் கலிக்கம்பர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவன் அடியார்கள் மீதும் சிவபெருமான் மீதும் பட்டுக்கொண்ட கலிக்கம்பர் நாயனாரை வரலாறு அறிந்து அவரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.